இரையானது 8 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலுமே அது எங்கே இருக்குன்னு துல்லியமாக பாஞ்சு அதிவேகத்தில் அதை நோக்கி தாக்கி அதை பிடித்து உண்ணும் இரக்கமற்ற ஒரு உயிரினம் தான் கழுகு. கழுகு தான் பறவைகளின் ராஜா. பறவைகள் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உயிரினங்களும் அஞ்சக்கூடிய ஒரு பறவை தான் கழுகு. கழுகுகள் ஒரு இறை மேலே கண்ணு வச்சிருச்சுன்னு சொன்னால் அடுத்த நிமிடம் அது அதோடைய டின்னராக மாறி போயிடும். அந்த அளவுக்கு துல்லியமான வேட்டை திறன் கொண்ட பறவை தான் கழுகு. இந்த கழுகானது எத்தனையோ உயிரினங்களை வேட்டையாடி இருக்கு. அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத உயிரினங்களை கூட கழுகானது வேட்டையாடி சாப்பிட்ருக்கு. அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் கழுகானது இரக்கமே இல்லாமல் அட்டாக் பண்ண 10 உயிரினங்களுடைய லிஸ்ட்டை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடுவோம், நீங்கள் எங்கும் போயிடாதீங்க. நம்பர் 10, ஈகிள் அட்டாக் ஃபாக்ஸ். ஒரு நரியை வேட்டையாடுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் புலிக்கு, ஆனால் அது ரொம்பவே ஈஸியான விஷயம் கழுகுக்கு. கழுகு எப்படி ஒரு இறை அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு நரியை வேட்டையாடக்கூடிய இந்த கிளிப் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த நரியை இந்த கழுகானது வேகமாக சிரிப்பாஞ்சு அதை அடிக்குது. அது பட்ட அடுத்த வினாடியே நரியானது கீழே சரிஞ்சிருது. கீழே சரிஞ்ச நரியை தன்னுடைய நகங்களால் கழுத்தில் கீறி அந்த நரியை மேலும் செயலிழக்க செஞ்சு உயிருக்காக போராட வைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த குட்டி நரியை அது வேகமாக சீரிப்பாஞ்சு கண்காணித்து அதனுடைய கழுத்திலேயே தன்னுடைய கூரிய நகங்களை இறுக்கி கெட்டியாக பிடிச்சு தூக்கிட்டு போக தொடங்குது. கிட்டத்தட்ட அந்த குட்டி நரியானது 20 கிலோ எடை வரைக்கும் இருக்கும். அந்த நரியை அது தூக்கிட்டு போய் இரையாக மாற்ற போகுது. நம்பர் 9, ஈகிள் அட்டாக் கோட். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கிளிப்பில் ஒரு கோல்டன் ஈகிளானது மலையை வேட்டையாடுறதுக்கு எத்தனைச்சிட்டு இருக்கு. அந்த மலையானது கழுகை பார்த்து பயந்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கு. அப்போ வேகமாக சீறி பாஞ்சு வந்த இந்த கழுகானது அந்த ஆட்டுடைய கழுத்தை பிடிச்சி அப்படியே வானத்தில் தூக்கிட்டு போய் பறந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அந்த ஆடுடைய வெயிட்டானது 35 கிலோ இருக்கும். 35 கிலோ கொண்ட ஒரு ஆட்டை தன்னுடைய கூரிய நகங்களால் கெட்டியாக பிடிச்சு பறந்துக்கிட்டு இருக்கு இந்த கழுகு. இந்த மெக்னிஃபிசன்ட் கிளிப்பை பார்க்கும்போதே ஆச்சரியமாக இருக்குது கழுகுகள் எந்த அளவுக்கு வலிமை கொண்டதுன்னு சொல்லி. நம்பர் 8, ஈகிள் அட்டாக் கூஸ். வாத்துக்களின் வாழ்க்கையிலேயே ரொம்ப கொடூரமான பகுதினா அது கழுகுகளால் தாக்கப்படுறது தான். வாத்துக்கள் ரொம்பவே அமைதியாக குளங்கள் மற்றும் ஆறுகளில் நீந்திக்கிட்டு இருக்கும். இப்படி அமைதியாக நீந்திக்கிட்டு இருக்கும்போது அந்த வாத்தை கண்காணிச்சிட்டு இருந்த கழுகுகளானது வேகமாக சீரிப்பாஞ்சு அதனுடைய கழுத்தில் தன்னுடைய கூரிய நகங்களை இறக்கி அப்படியே தூக்கிட்டு போய் அதை இரையாக மாற்றி சாப்பிட்ரும். சில நேரத்தில் ஒரு கழுகானது ஒரு இடத்துல ஒரு வாத்தை வேட்டையாடிடுச்சுன்னா அந்த ஒரு வாத்தோட நிறுத்தாது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய மற்ற வாத்துக்களையும் வேட்டையாடி கொடூரமாக உண்ணக்கூடிய திறன் கொண்டது தான் இந்த கழுகுகள். நம்பர் 7, ஈகிள் அட்டாக் மங்கி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஆர்பி ஈகிளானது மற்ற கழுகுகளைப் போல உயரமாகவும் பறக்கும். அதே சமயம் தாழ்வான பகுதிகளிலும் திறமையாக பறக்கக்கூடியது தான் இந்த ஆர்பி ஈகிள். மரங்களுக்கு நடுவில் தன்னுடைய பெரிய இறகை வீசி பாம்புகள் போன்ற ஊர்வனங்கள் குரங்குகள் போன்ற உயிரினங்களை அச்சுறுத்தி அதை வேட்டையாடக்கூடிய திறன் கொண்டது தான் இந்த ஆர்பி ஈகிள். இந்த கிளிப்லேயும் ஒரு ஆர்பி ஈகிளானது திறமையாக தப்பிச்சு ஓடக்கூடிய குரங்கை ஈஸியாக வேட்டையாடி அதை கொன்று சாப்பிட்ருக்கிறத நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். நம்பர் 6, ஈகிள் அட்டாக் கேட்ஸ். அமெரிக்காவின் நிறையா பகுதிகளில் திடீர்னு வீட்டில் வளர்க்கக்கூடிய பூனைகள் காணாமல் போயிருக்கு. என்னென்னு பார்க்கும்போது அந்த பூனைகளானது கழுகுகளால் வேட்டையாடப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலானது எல்லாருக்கும் கிடச்சி அது அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. உண்மையிலேயே நிறைய இடங்களில் வீட்டில் வளர்க்கக்கூடிய பூனைகள் தெருவில் சுற்றக்கூடிய பூனைகளை ஈஸியாக கழுகுகளானது வேட்டையாடிடும். அதுவும் ஒரு சில செகண்ட்லேயே அந்த கழுகானது பூனையை பிடிச்சி தூக்கிட்டு போய் அது இரையாக மாற்றிடும். நம்பர் 5, ஈகிள் அட்டாக் ரேபிட்ஸ். முயலானது வேகமாக ஓடக்கூடிய உயிரினம்னு எல்லாருக்குமே தெரியும். வேகமாக மட்டும் கிடையாது, ஒரு உயிரினமானது அதை தாக்க வருது அப்படின்னு சொன்னால் துள்ளி குதித்து அதுக்கிட்டிருந்து தப்பிக்கக்கூடிய திறமை கொண்டது தான் இந்த முயல்கள். அப்படி தப்பிக்கிறதுக்கே பெயர் போன ஒரு உயிரினத்தை எந்த உயிரினத்தையும் தப்பிக்க விடாத ஒரு உயிரினமானது வேட்டையாடுச்சுன்னா அது வித்தியாசமாக தானே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கிளிப்பை தான் நீங்கள்
நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோவில் ஒரு முயலை ஒரு கழுகானது வேட்டையாட ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஆனால் அந்த முயலானது ரொம்ப சாமர்த்தியமாக தப்பிச்சிட்ருக்கு. ஆனால் ஒரு கட்டத்தில் அப்படி சாமர்த்தியமாக தப்பிச்சாலுமே அந்த முயலுடைய விதி அந்த கழுகுகிட்ட சிக்கி தான் ஆகணும். அந்த மாதிரி ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய முயலை அதை விட வேகமாக பறந்து போய் தாக்கி கொன்று இரையாக மாற்றுது இந்த கழுகு. நம்பர் 4, ஈகிள் அட்டாக் டியர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கோல்டன் ஈகிள் தான் பறவைகள்லேயே மிக கொடூரமான பறவைன்னு சொல்லலாம். இது ஒரு இரையை கண்ணு வச்சிருச்சுன்னா அந்த இரையை வெறும் ஒரு சில வினாடிகள்லேயே கொன்னுரும். ஒரு இரையை பிடிச்சு அதை அட்டாக் பண்ணி அதை கொல்லக்கூடிய திறனுக்கெல்லாம் இது கிடையாது. இது வெறும் ஒரே அட்டாக்ல அந்த இரையை ஈஸியாக கொன்னுரும். அப்படி துள்ளி பாய்ந்து ஓடக்கூடிய ஒரு மானை மிக வேகமாக சீறி பாஞ்சு அதனுடைய கழுத்து பகுதியிலேயே தாக்கி அதனை செயலிழக்க செய்து அதனுடைய கழுத்தில் தன்னுடைய கூரிய நகங்களை இறக்கி ஒரே அடியில் கொலை செஞ்சுருக்கு இந்த கோல்டன் ஈகிள். அந்த கிளிப்பை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அதை கொலை செஞ்சதோடு நிற்காம அந்த மானை கொஞ்சம் கொஞ்சமாக கிழித்து அதை எடுத்துகிட்டு போய் தன்னுடைய குட்டிகளுக்கு போடும். நம்பர் 3, ஈகிள் அட்டாக் இம்பாலா. இந்த இம்பாலாவானது பார்க்குறதுக்கு மான் மாதிரி தெரிஞ்சாலுமே இந்த மானானது ரொம்பவே மெஜஸ்டிக்கான மான் சொல்லலாம். இந்த ஆப்பிரிக்கா சிறுமானை வேட்டையாடுறது அப்படிங்கிறது புலிகளுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த இம்பாலாஸையும் வேட்டையாடக்கூடிய திறன் கொண்டது தான் மார்ஷியல் ஈகிள்ஸ். மார்ஷியல் ஈகிள்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே டேஞ்சரஸான கழுகுகளில் ஒன்று. இந்த மார்ஷியல் ஈகிளானது அதனுடைய எடையை விட 2 மடங்கு எடை கொண்ட உயிரினங்களை கூட ஈஸியாக தூக்கிட்டு பறக்கக்கூடியது. அந்த மாதிரி தான் இந்த வீடியோவில் ஒரு இம்பாலா கூட மார்ஷியல் ஈகிளானது சண்டை போட்டிருக்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த சண்டையில் கண்டிப்பாக ஈகிள் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத விதி. நம்பர் 2, ஈகிள் அட்டாக் வூல்ஃப். ஓநாய்கள் எந்த அளவுக்கு வேகமாக ஓடக்கூடிய உயிரினம், ஓநாய்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான உயிரினம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓநாய்கள் பக்கத்தில் கழுகை வச்சோம்னா கழுகை ஓநாய்கள் வேட்டையாடிரும்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் ஓநாய்களை தான் கழுகுகள் வேட்டையாடும். அதில் திறன் வாய்ந்த ஒன்று தான் கழுகுகள். கழுகுகள் இந்த வீடியோவில் ஒரு ஓநாய் குட்டியை தன்னுடைய கூரிய நகங்களால் வேகமாக பாஞ்சு போய் தாக்கி தன்னுடைய கூரிய நகங்களை அந்த ஓநாயுடைய கழுத்தில் இறக்கி அதனை செயலிழக்க செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரசித்து பார்த்து அந்த ஓநாயை வேட்டையாடி தின்னுட்டுருக்கிறத நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். அந்தளவுக்கு மிகப்பெரிய ஓநாயை கூட வேட்டையாடக்கூடிய திறன் கொண்டது தான் இந்த கழுகுகள். நம்பர் 1, ஈகிள் அட்டாக் பியர்ஸ். கரடிகள் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய உயிரினம் அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. கிட்டத்தட்ட சராசரியாக 8 அடி உயரமும் 500 கிலோ வெயிட்டும் கொண்ட ஒரு உயிரினம் தான் கரடி. அந்த கரடி கூட புலிகள், சிங்கங்கள் கூட மோத தயங்கும். அப்படி மோத தயங்குற அதே நேரத்தில் கழுகுகள்னால் சொன்னாலே துணிச்சலுக்கு பெயர் போனது தானே. அந்த துணிச்சலுக்கு பெயர் போன கழுகுகள் இந்த கரடிகளையே சீண்டி பார்க்கும். அந்த அளவுக்கு துணிச்சலும் வீரமும் மிக்க ஒரு உயிரினம் தான் கழுகுகள். இப்படி கழுகுகளுடைய வீரம், துணிச்சல், விவேகம், வேகம் பற்றி நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு கழுகுகள் அப்படிங்கிறது கருணையே இல்லாத கொடூரமான மற்றும் திறமையான பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் கழுகுகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.